வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. குருஷேத்திர போர் முடிந்து தர்மன் தன் தம்பிகளுடனும் மனைவி திரௌபதியுடனும் சொர்க்கத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தார். வழியில ஒவ்வொருத்தரா மயங்கி விழுந்து இறந்து போயிடுறாங்க. கடைசியா மிஞ்சினது தர்மர் மட்டும்தான். அவர் கூட ஒரு நாயும் சேர்ந்து பயணிக்குது. அவங்க 2 பேரும் பயணிச்சு சொர்க்கத்தோட வாயில் வரைக்கும் வந்துட்டாங்க. சொர்க்கத்தின் வாசலுக்கு வந்தவுடன் இந்திரன் தர்மரை ஆவலா வரவேற்கிறாரு. உன் செயல்களால் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கிற தர்மா, நீ நிச்சயமாக சொர்க்கத்திற்குள் நுழைய தகுதியானவன் தான். ஆனால் இந்த நாய் உன்னுடன் வருவதற்கு தகுதியற்றது, நீ மட்டும்தான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போது தர்மர் சொல்கிறாரு, என் கூட வந்த ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டாங்க. ஆனால் இவ்வளவு தூரம் பயணித்து என்னோட இந்த நாய் வந்திருக்கு, சொர்க்கத்தோட வாயில் வரைக்கும் வந்திருக்கு. இதுவும் உள்ளே வர்றது தான் நியாயமான செயல். இந்த நாயும் உள்ளே வரணும், நானும் வரணும், இல்லைன்னா நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு இருந்த அந்த நாய் தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறுது. அது வேற யாரும் இல்லை, தர்மதேவன் தான். மாறினதுக்கப்புறம் தர்மதேவன் சொல்கிறாரு, தர்மா, இந்த 5 அறிவு படைத்த நாய்க்காக நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு உனக்கு வரக்கூடிய நன்மையும் நீ வேண்டான்னு சொல்ற. இதுதான் சிறந்த நியாயம். நீ சொர்க்கத்திற்குள் நுழைய தகுதியானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியையும் சகோதரர்களையும் மீட்டெடுத்து எல்லாருமே சேர்ந்து சொர்க்கத்துக்கு வராங்க. ஆக இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நமக்கு கிடைக்கும் நன்மையை பாரபட்சம் பார்க்காமல் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தால் அதில் இருக்கும் நன்மையும் நமக்கே சேரும்.